உடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்கொள்வது இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்துபடுத்தி எழுதுகிறார். இதனாலின் செய்தியின் தலைப்பானது அநியாயத்தை பொறுத்தல். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது இவ்வாறாக சொல்கிறார். அந்த பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதை நீங்கள் நானும் கருத்தோடு தியானிக்கும் போது நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 6:7 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்கொள்ளலை என்று சொல்லி எழுதுகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்திலே ஒரு அநியாயத்தை நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி எழுதுகிறார். ஒருவன் மறுபிறப்பின் அனுபவத்தை அவன் பெற்ற மாத்திரத்தில் ஒரு பழைய மனிதன் பழைய சுவாபங்கள் மறைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய மனிதன் தலை தூக்கி விடுகிறதை கண்டு வேதனைகளும் அடைகிறார்கள். பவுல் அங்கே எழுதும்பொழுது கொரிந்து சபைக்கு மாத்திரமல்ல, இந்த கால சபைகளிலும் அவற்றை நாம் காணலாம். நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நீங்கள் நானும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அதை நாம் காணலாம். சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வழக்குகளாக நியாயம் தாடி அநியாய இடத்தில் செல்வதை விட அநியாயமானாலும் சரி நஷ்டமானாலும் சகித்து கொள்வது மிக அவசியம் என்று அங்கே பவுல் சொல்கிறார். கிறிஸ்து அநியாயமாய் அவர் குற்றச்சாட்டப்பட்ட பொழுது அவர் பேசாமல் இருந்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நமக்கு ஒரு முன்மாதிரியாகிய இயேசு கிறிஸ்து அநியாயமாய் குற்றம் சாட்டாமல் இருந்தார். ஒருவன் தன் சுயத்தை நிலைப்படுத்த முயற்சிப்பது இயேசுவை மறுதற்பதாகவும். ஆம், தேவனுக்கு பிரியமானே, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி சாலமோன் எழுதுகிறார் நீதிமொழிகளே 20:22. அவிசுவாசிகள் மத்தியில் ஒருவருடைய வழக்கு விளம்பர பார்க்கிலும் அவமானத்தையும் எண்ணத்தையும் பொறுமையோடு சகித்துக் கொள்வது மேல் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் வீணிலே வழாங்கல் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த ஆலோசனையை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும். பிறரை குற்றப்படுத்தி அவரை மடக்கி விடுவதாலோ அவர் பேசும்படியாக நீங்கள் நானும் ஆக்கிக்கொள்வதாலோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தடலை தலையின் குவிப்பாய், நீ தீமையிலே வெல்லாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி அங்கே ரோமர் புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அநியாயத்தை நீங்கள் நானும் நடக்கின்ற போது அது முடியாதுதான். ஆனால் தேவ பலத்தோடு அதை நாம் பெருத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த காலவேளையிலே உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமேன்.